நல்ல இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக, காப்பாற்றுவாராக, பலன் தருவாராக, சுகம் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பெற்றோர்கள் செய்கிற பாவம் பிள்ளையை பாதிக்குமா அப்படின்னா நான் போன வாரம் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்பயாவது ஞாபகம் வந்துருச்சா? பெற்றோர்கள் செய்கிற பாவம் பிள்ளையை பாதிக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நான் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப ஷார்ட்டாக தான் செய்தி இது, உங்களுக்கு புரிஞ்சுக்கும்படி தான் நிறையா நான் கொண்டு வந்திருக்கேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். போதும் கவனி. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிதாவிடத்தில் அப்பாட்ட எதை குமாரனாக இயேசு பார்க்கிறாரோ அதை தவிர வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். வசனம் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அங்கே பிதாவானவர் அப்படின்னா அப்பா, பிதாவானவர் செய்ய அப்படின்னா பிதாவானவராகிய அப்பா செய்கிற செயலை குமாரன் இயேசு எதை பார்க்கிறாரோ, பிதா என்ன செய்கிறாரோ அப்படிங்கிறத எல்லாத்தையும் இயேசு பார்க்கிறாரோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்பா என்ன செய்கிறாரோ அதையே அன்றி குமாரன் வேற ஒன்றையும் செய்ய மாட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்பா என்ன செய்கிறாரோ, தகப்பன் என்ன செய்கிறானோ அதையே அன்றி அதை தவிர குமாரன் மகன் வேற ஒன்றையும் செய்ய மாட்டான். நான் உங்களுக்கு புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கு இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். நம் தகப்பன்மார்களாகிய மாம்சத்துக்குரிய தகப்பன்மாராகிய தகப்பன்மார்னொன்னையும் இவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது. பொதுவாக சொல்கிறதுனால 2 பேருக்கும் பொருந்தும். அதனால் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தகப்பன்மார் தாய்மார்னு சொல்ல முடியாதனால நான் பொதுவாக தகப்பன்மாரை நான் மீன் பண்ணுறேன். அதனால் நீங்கள்லாம் இன்றைக்கி உனக்கு மட்டும்தான் செய்தி அப்படின்னு அவங்க பார்க்காதீங்க. பெற்றெடுத்த எல்லா பெற்றோர்களுக்கும் இது பொருந்தும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய தகப்பனாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோமோ முதலாவது அதை நாம் செய்ய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோமோ அதை முதலாவது நாம் செய்ய வேண்டும். நாம் செய்யாத ஒன்றை பிள்ளைகளால் செய்யவே முடியாது. நாம் செய்யாத ஒன்றை பிள்ளைகளால் செய்ய கூறவும் முடியாது. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்காமல் வீட்டில் வெட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைய பார்த்து வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவோம்? முதல்ல நீ வேலைக்கு போ அப்படின்னு முதல்ல உங்களை கேள்வி கேட்கும். முதல்ல நீ வேலைக்கு போ. ஒருவேளை கணவன்மார் வேலைக்கு போகலினா மனைவியாக சொல்லுவாங்க, முதல்ல உங்கள் அப்பானை வேலைக்கு சொல்லு அப்படி. சரிதானே? அப்போது நம் செய்யாத ஒன்றை நம் பிள்ளைகளிடத்தில் செய்ய சொல்லவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆமென். நான் முதல்ல உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன், என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நான் கடைசியில் இந்த கொஸ்டின் கேட்பேன். அப்போ தெரியாமல் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதுக்கு தான் நான்லாம் தூக்குறதே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா? எதுக்கு வம்பு? ஏதோ ஒன்று பிரச்சனையில் மாட்டி விட்டுருவீங்க. அங்கேயும் வேண்டாம் இங்கேயும் வேண்டாம், கம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சில பேர் உட்காந்துருக்கிறீங்க. நல்லது. அப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? ஒன்று நான் நோட் பண்ணிக்கிறேன், தூக்குங்க. கடைசியில் நான் கடைசியில் உங்களை கேட்பேன், அது உங்கள் பிரச்சனை. கை தூக்க, நல்லா கை தூக்க. நான் உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, வெரி குட். ஓகே, உங்களுக்கு திருமணம் ஆகாட்டியும் பரவாயில்ல, உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் பார்த்தோம். பிறகு உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல.
ஏன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் பொருந்தும், எனக்கும் சேர்த்து தான் பொருந்தும். அதனால் சொல்கிறேன். நான் வந்து நிச்சயமாக கை தூக்கி சொல்லுவேன், என் பிள்ளை என்ன மாதிரி வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, உண்மை போல மாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நான் எழுதுகிற செய்தியே அந்த மாதிரி. அதனால் நீங்கள் கையை தூக்கிட்டீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க விருப்பம். அதான் முன்னாடியே கேட்டுட்டேன். கடைசியில் நான் கொஸ்டின் கேட்பேன், அப்போ நீங்கள் வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரியா? சரி, கவனிங்க, அது நல்லது தான். என் பிள்ளை என்னை மாதிரியே இருக்கணுமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறேன். இப்போ தூக்குங்களேன், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பழசு எல்லாம் அழிஞ்சிருச்சு. இதுதான் முதல் ஆட்டம். அதனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். கவலைப்படாதீங்க. யாருன்னே நான் பார்க்கல, நீங்கள் தூக்குனதை நான் பார்க்கல, பழசு எல்லாம் அழிஞ்சு. ஓகே, கவனிங்க. இப்போது நம் பிள்ளை நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நாம் நினைக்கிறது பொதுவான வழக்கம் தான். சரிதானே? நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளை மாதிரி சாயல் இருக்கணும், சரிதான். ஆனால் குணங்கள் நம்மளை மாதிரி இருக்கணுமா? நாம் செய்ததை நம்முடைய பிள்ளைகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டால், எந்த தகப்பனும் சரி, எந்த தாயாரும் சரி, நான் செய்ததை என் பிள்ளை செய்துவிடவே கூடாது அப்படின்னா 99% பெற்றோர்கள் சொல்வார்கள். நான் செய்த தவற, நான் இப்படி இந்த வயசில் இப்படி செஞ்சதை, இந்த மிஸ்டேக் பண்ணதை என் பிள்ளை 100% செய்திடவே கூடாது அப்படின்னா எல்லா பெற்றோரும் கட்டாயம் நினைப்பார்கள். அப்போ முதலாவது நான் வருகிறேன், நம்முடைய பிள்ளையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோமோ அதற்கு முன்பாய் நாம் அப்படி வளர்ந்து அப்படி வாழ்ந்து காண்பிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் பயபக்தியாய் வாழ வேண்டும் என்றால் முதலில் நாம் பயபக்தியாய் அவங்களிடத்தில் வாழ்ந்து காமிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கடினமாய் உழைக்கணும் அப்படின்னா நாம் அவர்களுக்கு முன்பாய் கடினமாய் உழைச்சி காண்பிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படின்னா முதல்ல நாம் எந்த தவறையும் செய்யவே கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உண்மைதான் எங்கிட்ட பேசணும் அப்படின்னா நாம் எப்பொழுதும் நம்ம பிள்ளைகிட்ட உண்மையைத்தான் பேசணும். நம்ம பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னுடைய முதல் காரியத்தில் ஜெபம் பண்ணி தான் தொடங்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சோம் அப்படின்னா நாம் எப்பொழுதும் நம்முடைய முதல் காரியத்தில் ஜெபம் பண்ணி தான் தொடங்கணும். நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நாம் எப்பொழுதும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு சரியாக வந்துடணும், அவன் சரியாக வந்துடணும் அப்படின்னு நினச்சோன்னா நாம் சரியாய் ஆலயத்துக்கு வரணும். அப்போது நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளை சரியாக செய்யும். நான் உங்களுக்கு 4 பேர்த்த இன்றைக்கு உதாரணத்துக்கு காட்ட போகிறேன். நீங்கள் அவர்களை பாருங்களேன். அவர்கள் முதல் செய்த தவறு அப்படியே அச்சு பேசுறாமல் அப்பா செஞ்சது மக செஞ்சது பேரை செஞ்சது கொள்ளு பேரன், 4 பேரும் அச்சு பிசராமல் செய்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்பா செய்த ஒரு தவறு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதாவது என்னாகமம் 14:17 ஒரு வசனம் இருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போது நாம் நீதியை செய்தோன்னா நம்முடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அதனுடைய நீதி தொடரும். அதுவே நாம் பாவம் செய்தோம் என்றால் அதனுடைய விளைவு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுமும் தொடரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது கடைசியை நாம் பார்த்துக்கலாம். இங்கே கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கடன்காரன் சொல்லக்கூடாது, கடன் கொடுக்குறவங்க தான் சொல்லணும். கடன் கொடுக்குறவங்கள என்ன பேர் வச்சுட்டோம்? நம்ம கடன்காரன் வச்சுட்டோம். ஆனால் நியாயப்படி அவன் கடன் கொடுக்குறவன். ஆனால் கடன் அவன் கேட்க வர்றதுனால அவனுக்கு பேர் என்ன? கடன்காரன். ஒரு கடன் கொடுத்த ஒரு நபர் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று, வீட்டில் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கதவை தட்டுறார். தட்டிட்டு கதவுக்குள்ளே தானே இருக்க, மரியாதையாக வெளியே வா, எனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சத்தம் போடுறாரு. ரொம்ப சத்தம் போடுற, ஏய் நீ கதவுக்கு மேலே ஒளிஞ்சிட்டு இருக்கிற, ஒழுக்கமா வெளியே வா, எத்தனை நாள் இப்படி ஏமாத்துவ, உன் கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கடனை தட்டிட்டு சொல்லிகிட்டே இருக்கார். கதவும் திறந்துருச்சு. அப்போது அந்த அப்பாவும் வெளியே வந்து, ஐயா நான் கொடுத்துறையா, இந்த வாரம் கொடுத்துறையா, இந்த வாரம் எப்படியா கொடுத்துட்றையா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மனுஷன் ரொம்ப திட்டிட்டு, அந்த கடன் கொடுத்தவர் ரொம்ப திட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டார். அவர்
போனதுக்கப்புறம் தன் மகனை கூப்பிட்றாரு. டேய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன என்னடா சொன்ன அப்படின்னு தன் மகனை கேட்குறாரு. அந்த மகன் சொல்கிறான், அப்பா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான்ப்பா சொன்னேன் அப்படிங்கிறான். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் என்னடா சொன்னேன் அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டும் போது அந்த மகன் சொன்னானா, அப்பா உள்ளே இருக்காருன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு போய் என்ன பண்ணிட்டான், அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட சொன்னாரான். இப்போது பலார்னு அந்த மகனை அந்த அப்பா அடித்து, நான் சொன்னதை உனக்கு அப்படியே சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த மகனை அந்த அப்பா அடித்தாராம். அப்போது தனக்கு பொய் பேச தெரியாத ஒரு மகனை தன் தகப்பனை என்ன பண்ணுறாருனா, அவனை பொய் பேசும்படி அவனை என்ன பண்ணுறாருனா அவனை மாற்றுகிறார். சின்ன வயசுலேருந்தே இப்படி என்ன பண்ணுறேன்னா, பிள்ளைகளை நம் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தவறான விதமாக என்ன பண்ணுறாங்க, மாற்றுகிறார். பாவம் செய்யும்படி என்ன பண்ணுறாருனா, தன் தகப்பனே என்ன பண்ணுறாரு, தான் வாங்கின கடனுக்காக தன் பிள்ளையை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, பாவம் செய்யும்படி பொய் பேசும்படி தகப்பனே என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறார். கடந்த வாரத்தில் ஒரு கதை சொன்னேன், மாமர கதை சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்துருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் மாம்பழம் பறிக்கும்படி ஒரு மரத்துக்கு போகிறாங்க. அப்போது தகப்பன் சொல்லிட்டாரு, கீழே இருந்து யாராவது வர்றாங்களா பார்த்துக்கோ அப்படின்னாரு. பார்த்த சொல்லிட்டு இந்த தகப்பன் மேலே ஏறி என்ன பண்ணுறாருன்னா, மாம்பழத்தையெல்லாம் பொறிச்சு தன்னுடைய கூடையில் போட்டே இருக்கார். கூடையில் போட்டுக்கும் போது யாராவது வர்றாங்கன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அப்பா பார்த்து மகன் சொன்னானா, அப்பா இப்போ யாரோ பார்க்குறாங்கப்பா அப்படின்னானா. அப்போ பழத்தெல்லாம் பறிக்காமல் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக மழை அசையாதபடி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாராம். அப்புறம் மறுபடியும் பழத்தை பறித்து கூடைக்குள்ளே போட ஆரம்பிச்சாராம். அப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் கீழேருந்து மகன் சொல்கிறான், அப்பா உங்களை யாரோ பார்க்குறாங்கப்பா அப்படின்னானா. அப்போது மறுபடியும் அசையாமல் அப்படியே உட்காண்டார். இப்படி 3, 4 முறை 5 முறை இப்படியே தன்னுடைய கீழிருந்து சத்தம் வருகிறது, உங்களை யாரோ பார்க்குறாங்கப்பான்னு தகப்பனும் பொறிச்சு கூடைக்குள்ளே போட்டார். இவருக்கு ஒரு சந்தேகம், யாரா பார்க்குறா நம்மளை, யாரும் போகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா, யாரா என்ன பார்த்தா அப்படின்னு கேட்டால், அப்போ தான் மகன் சொன்னானா, அப்பா உங்களை யாரும் பார்க்கலப்பா, உங்களை நான் தான் பார்த்தேன். நீங்கள் யார் பார்க்கவோ நீங்கள் தப்பு செஞ்சிடலாம், ஆனால் அது யாரையும் பாதிக்காது. உங்கள் பிள்ளைகள் பார்க்க நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா அது நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, அந்த மகன் சொன்ன வார்த்தை அந்த தகப்பனை பாதித்தது. அவன் தகப்பன் நினச்சா யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி மாமரத்தில் ஏறி பழம் பறிச்சாரு. ஆனால் பாதிக்கப்பட்டது வேற யாரும் கிடையாது, பாதிக்கப்பட்டது தான் பெற்ற பிள்ளை. அப்போது நாம் மற்றவர்கள் பார்க்கக்கூடாதபடி பாவம் செஞ்சால் அதை யாரும் பாதிக்காதானா, தான் பெற்ற பிள்ளைகள் அதாவது பார்க்கும்படி நம்ம பாவம் செஞ்சோன்னா நிச்சயம் அது நம்முடைய பிள்ளையை, நாம் போடுகிற சண்டை, நாம் போடுகிற பிரச்சனை, நாம் போடுகிற கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் கணவன் பேசுகிற பொய்கள், பேசுகிற எல்லாவற்றையும் மற்றவர்களை பாதித்தா அது பிரச்சனையே கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கேவலமாக பேசினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளை அது பாதிச்சிருச்சு அப்படின்னா அது நிச்சயமாய் அவர்களை தவறான பாதைக்கு நேராய் நடத்தும். நீங்கள் பெற்றோராகி நீங்கள் உங்கள் மனைவிகளை, உங்கள் கணவரை எப்படி நடத்துகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்கள் மகன்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் கணவரையும் மனைவியும் கட்டாயம் நடத்துவாங்க. நீங்கள் அடித்து சண்டை போட்டு ரொம்ப அவங்களுக்கு யோக்கியமானதை செய்யலை அப்படின்னா நிச்சயம் அவர்களும் நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்கள்ட்ட பேசவே முடியாது. நீ அப்படி தானே வாழ்ந்த அப்படின்னு ஈஸியாக நம்மளை குற்றப்படுத்திடுவாங்க. இங்கே அப்படி தான் தன் தகப்பன் செய்கிறது அந்த மகனை பாதிச்சிருச்சு. அப்போது நாம் செய்கிறது, நாம் போடுகிற சண்டைகள், நாம் போடுகிற அதாவது தேவையில்லாத காரியங்கள் யாரை பாதிக்குமோ தெரியாது, ஆனால் நம்முடைய பிள்ளைகளை கட்டாயம் அது பாதிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஓகே, எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர்த்துக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க? எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்களா? பாதி பேர் தூங்கிட்டாங்களாட்டிருக்கு. எனக்கெல்லாம் போடவே இல்லைங்க, எங்கள் அம்மா எங்கே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அரை தூக்கத்தில் உட்காந்துருக்காங்க. தடுப்பூசி போட்டிருக்காங்களா? வயசு எவ்வளோ ஆச்சு? 70, 80 ஆச்சா? 50 ஆச்சா?
தடுப்பூசி போட்ட அந்த காயம், அந்த தழும்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு 80 வயசு ஆச்சுங்க, தடுப்பூசி போட்ட தழும்பு இல்லைங்க, அது மறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா? எங்கேயாவது இப்போ வயசில் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு மறைஞ்சிருச்சா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தடுப்பூசி போட்ட தழும்பு அது எத்தனை அவங்க சாகும் வரையில் என்ன ஆகாதுன்னா அந்த தழும்பு மறையாது. ஏனென்றால் அந்த போட்ட தடுப்பூசி எப்போ போட்டது? அவர்கள் குழந்தையா இருக்கும் பொழுது. அவர்கள் அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது அவர்களுக்கு போடப்பட்ட தடுப்பூசி சாகும் வரையில் என்ன ஆகல? மறையல. அப்போ சின்ன குழந்தைகளாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் நீங்கள் எதை செய்கிறீர்களோ, நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ அது அவருடைய இருதயத்தில் முத்திரையா பதிஞ்சிடும். அது உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் அதை அழிக்கவே முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சிறு பிள்ளைகள் தான் இது. இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்க எதை, இவங்களுக்கு நான் சொல்கிறது நான் பேசுறது புரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி பேசலாம், நீங்கள் சண்டை போடலாம், நீங்கள் அவங்கள அற்பமாக எண்ணலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக செய்கிற தவறு அவர்களுக்கு போடப்பட்ட தடுப்பூசி போல அது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அது மறையவே மறையாது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதைத்தான் யோவானில் 5:19 வாசித்தோம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அப்போது நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் செய்யும். நாம் எந்த தவறுகளை செய்கிறோமோ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் செய்கிற 100 நல்லது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதை உங்கள் பிள்ளை அது எல்லாம் மறந்துடும். நீங்கள் செய்கிற ஒரு தவறை தான் அது சரியாக செய்யும். ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவனுக்கு 1 to 10, அதாவது 9வது வாய்ப்பாட்டை 1 to 10 வரை சொல்லிக் கொடுத்தார். 1 9 9, 2 9 20, 3 9 27, 4 9 36, 5 9 45, 6 9 54, 7 9 63 அப்படின்னு 10 வரைக்கும் சொன்னானா. அப்போது 10 வரைக்கும் போர்டில் எழுதி போட்டுட்டு அமைதியாக வந்து உட்காந்தானா. அப்போது அந்த மாணவர்கள்லாம் சிரித்து கேலி பண்ணாங்களாம். என்னன்னு கேலி பண்ணாங்கன்னா, வாத்தியாருக்கு 2 9 18 தெரியாமல் 20ன்னு எழுதியிருக்காரு, வாத்தியாருக்கு என்ன தெரில, 9வது வாய்ப்பாடே தெரியல அப்படின்னாராம். அப்போ தான் அந்த ஆசிரியர் எழுந்து நின்று மாணவருக்கு சொன்னான்னா, நான் 9ம் சரியாக தான் எழுதியிருக்கேன், உன் கண்ணு எதை தவறாய் செய்கிறதோ அதைத்தான் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி மாணவருக்கு தான் செய்த தவறை உணர்த்தினாராம். இப்போ அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் அப்படி தான். நீங்கள் செய்கிற 100 நல்ல விஷயங்களை உங்கள் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா, அதை விட நீங்கள் செய்கிற ஒரு தவறை உங்கள் பிள்ளை சரியாய் ஃபாலோ பண்ணுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அவன் செய்கிறத அவன் அறுத்துட்டு போகிறான் அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் செய்கிறத கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் செய்யும் அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன், கவனிங்களேன். பிறந்த குழந்தை இருக்குல்ல, பிறந்த குழந்தை அது அழுதுச்சுன்னா என்ன சொல்லுது? ஏதோ அம்மா ஏதோ பசிக்குது, பால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் என்ன பண்ணுது, அழுகுது. இப்போ சின்ன வயசுலேருந்தே அம்மா அழுகுதா, அப்போ தாய்க்கு தெரிஞ்சிடும் பிள்ளை எதுக்கோ அழுகுது அப்படின்னு தெரிஞ்சிருமா. பிள்ளை அழுதோடனையும் தாய்மார் வந்து பால் கொடுத்துருவாங்க. இது இயற்கையான ஒன்று தான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு மனசில் பதிஞ்சு என்னன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அம்மா வயலில் வருதா, என்ன அப்பா வருதா, ஒரு படிக்கட்டு ஏறும் போது அம்மா இல்லைன்னா அப்பா அப்படின்னு வருதா, தலை எங்கே இடிச்சிருச்சுன்னா அம்மா தலை இடிச்சிருச்சே சொல்கிறோமா, அப்பா தலை இடிச்சிருச்சே சொல்கிறோமா. இல்லை எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 30-40 வருஷம் ஆயிடுச்சுங்க, தலை இடித்தோனையும் கணவரே தலை இடிச்சிருச்சே, இல்லை மனைவியே தலை இடிச்சிருச்சே அப்படி சொல்கிறீங்களா? இல்லை மாமியாரே என் தலை இடிச்சிருச்சே, இல்லை மாமனாரே அப்படிங்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? 100 வயசான கிழவனானாலும் பாட்டியானாலும் சொல்கிறாங்க,
ஐயம்மா தலை இடிச்சிருச்சு. படிக்கிட்டு ஏறும்போது என்ன சொல்கிறோம்? அம்மா அப்பா அப்படி தானே சொல்கிறோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாற்றிருச்சா? ஸ்டைலுக்கு இது மாறிடுச்சா? கணவரே மனைவிக்கு இது வந்துருச்சா? எத்தனை தான் கணவன் மனைவி அன்பாக இருந்தாலும் வாயிலிருந்து வார்த்தை வருகிற வார்த்தை என்ன? அம்மா அப்பா வருதா? அப்போது சின்ன வயசில் நாம் செய்கிறது அதனுடைய மனதில் ஆழமாய் பதிஞ்சிருச்சு. அப்போது நாம் செய்கிற தவறுகளும் அப்படி தான், நாம் செய்கிறது நல்ல விஷயங்களும் அப்படி தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரோல் மாடலாய் வாழ்ந்து காமிக்கும் பொழுது அதை அவர்கள் பிடித்து கொண்டு நல்லவர்களாய் வாழ்வார்கள். நாம் செய்கிற தவறுகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் அதே காரியங்களைத்தான் செய்வார்கள் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கவனிக்கிறீர்களா? கர்த்தர் உதவி செய்வார். தூங்காதீங்க. ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 12:8 ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இங்க ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, அவருடைய வழக்கம் என்னன்னா பலிபீடத்தை கட்டி அங்கு தொழுது கொள்கிறார். ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் ஆபிரகாம். ஓகேவா? ஒரு நல்ல மனிதன். ஆபிரகாம் என்றாலே நமக்கு தெரியும், ஒரு விசுவாச தந்தை, ஒரு விசுவாச வீரர், ஒரு நல்ல ரோல் மாடல். இன்று வரைக்கும் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு நல்ல ரோல் மாடல் அப்படின்னு நம்ம ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது, ஜெபிக்கிற நல்ல பழக்கம் இருக்கிறது. தனக்கு பிரச்சனை என்றால் போய் ஆபிரகாம் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் போய் ஜெபிக்கிற குணமுடையவர்களாய் காணப்பட்டார். இப்போ ஜெபிக்கிற இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன அப்படின்னா 9வது வசனத்தில் வாசிச்சார். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். பிரச்சனை வந்தோடனையும் ஜெபிக்கிற ஆபிரகாமுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. அதனால நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ, நமக்கு உணவு கொடுப்பாரோ அப்படிங்கிறத மறந்து என்ன பண்ணுறாருன்னா எகிப்துக்கு போகிறார். இது மனிதனுடைய இயல்பு தான். ஓகே, இப்போ எகிப்துக்கு போகிறது தான் நம்முடைய கதையே. இப்போ ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ எகிப்துக்கு ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் எகிப்துக்கு ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றும் எங்கே போகிறாங்க அப்படின்னா எகிப்துக்கு போகிறார்கள். இப்போ எகிப்துக்கு போனால் அங்கே கீழே வசனத்தை ஒரு முறை வாசிலாமா? அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். போதும், கவனிங்க. இப்போ எகிப்தில் இப்போ அவங்க இருந்த இடத்துல பஞ்சம் வந்ததுனால இப்போ ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் அவனுக்குண்ட எல்லாவற்றும் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இப்போ எகிப்துக்கு வந்தோடனையும் ஆபிரகாம் பார்க்குறாரு, அவர்கள் எல்லாம் சாராயே அவங்க எல்லாம் பாவிக மாதிரி தெரியுது. நீ வந்தோடனே உன்னை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்க, அதனால் உன்னை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் பாவி மாதிரி தெரியுது அப்படின்னா சாராளுன்னு சொல்கிறேன். ஆமாங்க, அவங்கெல்லாம் பார்த்தா பாவி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்கிறாரு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு ஆபிரகாம் யோசிக்கிறாரு. நாம் இப்போ என்ன பண்ணணும்? பொய்யை சொல்லியே ஆகணும். அதனால் நம்ம என் உயிர் பாதுகாப்படணும் அப்படின்னா 12 சொல்லுது, உன்னை உயிரோடே வைப்பார்கள், என்னை கொன்று போடுவார்கள் அப்படின்னு இருக்கு. என்னை உயிரோடு வைக்கணும் அப்படின்னா கட்டாயம் என்ன சொல்லி தான் ஆகணும்? பொய் சொல்லி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணு, நீ உன்னை என் சகோதரின்னு சொல்லிடு. அப்படி நீ சொல்லிட்டீன்னா என்ன பண்ணிடுவாங்க? விட்டுருவாங்க. என்னையும் உயிரோட வச்சிருவாங்க, உன்னையும்
பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லை உன்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய மனைவியின் இடத்துல ஒரு பொய்யை என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஒரு பொய்யை சொல்லுகிறார். இப்போ இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆபிரகாமும் சாரா என்ன பண்ணுறாங்கன்னா, பொய்யை சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, உயிர் வாழும்படி காரியத்தை செய்கிறாங்க. இப்போது நிறைய நேரங்களில் நாம் சில வேலைகளாக இருந்தாலும் சரி, சில காரியத்தில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. இந்த வேலைக்கு கட்டாயம் பொய் சொல்லி தானே ஆகணும், இந்த தொழில் செஞ்ச கட்டாயம் பொய் சொல்லி தானே ஆகணும், இப்படி பொய் சொல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொல்லி ஆபிரகாமை போல சில நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா, தவறுகளை பாவங்களை செய்கிறோம். ஆபிரகாமோடு இருந்தவர் யார் என்பதை ஆபிரகாம் உணராதபடியினால தன்னை இங்கே வழிநடத்திட்டு வந்த தன் தேவன் தன்னை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா என்ற அவிசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால ஒரு பொய்யை சொல்லி உயிர் வாழும்படி ஆபிரகாம் அங்கு நினைக்கிறார். அதற்கு பின்பாக அது உண்மையை அவங்க தெரிஞ்சு ஆபிரகாமையும் சாராலையும் என்ன பண்ணுறாங்கன்னா விரட்டி அடிச்சிடறாங்க. நீங்கள் பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி பின்னாடி நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, தன் மனைவியிட்ட என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொய் சொல்கிறார். தன்னுடைய மனைவியை நீ என் சகோதரின்னு சொன்னாதான் என்ன உயிரோடு வைப்பாங்க, நீ என்னுடைய கணவன் சொல்லிட்டுனா நான் உன் மனைவின்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக என்னை கொண்டு போட்டுருவாங்க, அதனால் உயிர் வாழணும் அப்படின்னா கட்டாயம் என்ன சொல்லி தான் ஆகணும், பொய் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா தன் மனைவியின் இடத்துல பொய் சொல்லி உயிர் வாழும்படி என்ன பண்ணுறாருன்னா பொய் சொல்கிறார். இன்றைக்கும் நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் செய்கிற வேலைக்காக, தொழிலுக்காக, பிஸ்னஸுக்காக நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த இடத்துல பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க, பொய் சொல்லாமல் வாழவே முடியாதுங்க, கட்டாயம் பொய் சொல்லி தான் ஆகணுங்க, பொய் சொல்லாமல் வாழ முடியாதுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆபிரகாமை போல நம்பிக்கையற்றவர்களை என்ன பண்ணுறோன்னா, பொய் சொல்லிதான் பொய் சொன்னாதான் என் உயிர் காப்பாற்றப்படும்னு நினச்சி என்ன பண்ணுறோன்னா, ஆபிரகாமை போல பொய் சொல்லி என்ன பண்ணுறோன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது ஆபிரகாம் ஒரு பொய் சொன்னாரா, இதே தவிர ஆதியாகமம் 26 6:7 ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26 6:7 வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான், அவ்விடத்து மனுஷர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவர் சகோதரி தான், ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனுஷர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அப்பா செஞ்ச தப்ப ஒரு அடி பிளராம, ஒரு நூல் பிளராம தன் மகன் ஈசாக்கு என்ன பண்றாரு செய்கிறார். ஆபிரகாம் சொல்லி கொடுத்தாரா? இல்லை ஈசாக்கு ஆபிரகாம் இந்த பாவத்தை இந்த பொய் சொல்லும் போது ஆபிரகாம் இருந்தாரா? இல்லையே. ஆபிரகாம் இந்த பாவத்தை செய்யும் போது இந்த பொய் சொல்லும் போது ஈசாக்கு இருந்தாரான்னு கேட்டால் இல்லையே. எப்படி அது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்பா செஞ்ச தவிர அவர் என்ன சொன்னாரு, நான் உயிரோட வாழணும்னா நீ என் சகோதரின்னு சொல்லு, நீ பார்வைக்கு அழகா இருக்க, அதனால நான் உயிரோட வாழணும்னா கட்டாயம் என்ன பண்ணணும், பொய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஆபிரகாம் தன் மனைவியினிடத்துல சொன்னான். அதுபோல ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். தன் தகப்பன் செய்கிற பாவத்தை அடி பிளராமல் மகன் என்ன பண்றாரு ஆபிரகாம் சொல்லிலாம் தரலைங்க. ஆபிரகாம் இந்த பாவத்தை செய்யும் பொழுது மகன் இல்லைங்க, ஆனா தகப்பன் செய்கிற பாவத்தை ஒரு அடி பிளராமல் யார் செய்கிறா? மகன் செய்கிறான். ஏன் அப்படின்னா, தகப்பனுடைய வித்து தான் எங்க இருக்கு, தகப்பனுடைய ஜீன் தான் எங்க இருக்கு, மகனுக்குள்ள இருக்குது. இதுக்கப்புறம் மூன்றாவது இன்னொரு நபரை பார்க்கலாமா? மூன்றாவது அதே ஆதியாகமம் 27
27 எடுத்துக்கோங்க. அதே ஆதியாகமம் 27:17 முதல் 19 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோப்பின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோப்பு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. என்ன சொல்றாரு? நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. அப்பா செஞ்ச அந்த பொய் மகனும் அதே பொய் சொல்றாரு. இங்க பேரனும் என்ன பண்றாரு? அதே பொய் சொல்றாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்பா செய்த பொய் மகனுக்கு தெரியாது, ஆனா மகனும் பொய் சொல்றாரு. மகன் செஞ்சது பேரனுக்கு தெரியாது, பேரனும் என்ன பண்றான்? அதே பொய்ய சொல்றான். ஆபிரகாம் செய்யும் பொழுது ஈசாக்கு இல்லை, ஈசாக்கு செய்யும் பொழுது யாக்கோப்பு இல்லை. ஆனா தகப்பனுடைய வித்து தகப்பன்மார் செய்கிற பாவம் தலைமுறையாய் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? செய்கிறாங்க. இதனால தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், நாம் செய்கிற தவறுகளை கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன், எத்தனை விசுவாச வீரர், எவ்வளோ பெரியவர், அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதை எல்லாவற்றை விட அவன் செய்த தப்பை அடிப்பிடாமல் செய்தவர் தான் யாரு? ஈசாக். ஆபிரகாம் எவ்வளவோ வாசிக்கிற விசுவாசத்தில் வல்லவர், பெரியவர், அப்படிப்பட்டவர், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று எல்லாம் வாசிக்கிறோம், சரிதான். ஆனால் அவன் செய்த அந்த ஒரு தவறை மகன் அடிப்பிடாமல் செய்தான். ஈசாக்கை பற்றி நிறைய நல்ல விசேஷங்களை வாசித்தாலும் தன் தகப்பன் செய்ததின்படியே இப்படி என்ன பண்ணுறாரு? பொய் சொல்லுகிறார். யாக்கோப்பை பாருங்களேன், யாக்கோப்பு இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிச்சாலும் தான் தகப்பன் செய்த பொய், தகப்பன் சொல்கிற பொய்யின்படியே தான் வேஷம் மாறி போய் நான் உமது மூத்த மகன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் பொய் சொல்லுகிறார். அப்போது நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற தவறுகளை நம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் செய்வாங்க. இதுக்கு கடைசியா நான்காவதா இதை நம்ம தியானிக்கலாம். இது தியானிச்சு முடிச்சலாம், அவ்வளோதான். கவனிங்க, அதே ஆதியாகமம் 37 அதே ஆதியாகமம் 37 18வது வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி 23 யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி 24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறு குழியாய் இருந்தது. 28 அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். 31 அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து 32 பலவரமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். 33 யாக்கோப்பு அதை கண்டு, இது என் குமாரருடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். கவனிக்கிறீங்களா? யாக்கோப்பு செய்த அதே தவறை யாக்கோப்பினுடைய 10 குமாரர்களும் செய்தார்கள். யாக்கோப்பு தன் தகப்பனிடத்தில் போய் சொன்னான். யாக்கோப்பினிடத்தில் 10 குமாரர்கள் வந்து என்ன பண்றாங்க? போய் சொல்றாங்க. அவர்களே யோசேப்பை விட்டுட்டு
வெள்ளாட்டு கெடாவை அடித்து ரத்தத்தை தோய்ச்சிட்டு அது ரத்தம் ஃபுல்லாக ரத்தத்தை அந்த அங்கி மேலே தோய்த்து என்ன பண்ணுறாங்கன்னா தகப்பனிடத்தில் கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இது உம்முடைய குமாரன் அங்கேயோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். அப்போ தகப்பன் செய்கிற பாவம் வேதம் சொல்லுகிறது எவ்வளவு உண்மை தெரியுதா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். எவ்வளவு உண்மை தெரியுமா? தகப்பன் செய்த பாவம் மகன் செய்தான், மகன் செய்தது பேரன் செய்தான், பேரன் செய்தது கொள்ளு பேரன் வரைக்கும் இந்த தவறை செய்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிற தவறுகளை ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பாராம். நம்ம மட்டும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கல, நம்ம சரண்டர் ஆகல, நம்மளை சரிப்படுத்தலை அப்படின்னா நாம் செய்கிறதை கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் செய்யும். அவங்க அதுக்கான பலனை அனுபவிச்சு போவாங்க. இது காரணம் யார் தெரியுமா? தகப்பன் செய்த தவறு. ஆபிரகாம் பொய் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா கட்டாயம் ஈசாக்குக்கு நம்பிக்கை வந்திருக்கும். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என் மனைவியை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கும். ஆபிரகாம் பொய் சொன்னதுனால ஈசாக்குக்கும் பயம் வந்துருச்சு. என் மனைவி அழகா இருக்கா, அவ தூக்கிட்டு போருவான பயந்து மனைவி தன் மனைவிக்காக தன் உயிருக்காக பயந்து ஈசாக்கு பொய் சொன்னான். ஈசாக்கு பொய் சொன்னதுனால யாக்கோப்புக்கும் பொய் சொல்ல வேண்டிய நிலை உருவாகி யாக்கோப்புக்கும் தான் தகப்பனிடத்திலே வந்து என்ன பண்றான், பொய் சொல்றான். யாக்கோபு பொய் சொன்னதுனால யாக்கோப்புடைய 10 குமாரர்களும் வந்து என்ன பண்றாங்க, யாக்கோபு இடத்துல பொய் சொல்றாங்க. இன்றைக்கு இதுதான் நம்முடைய நிலைமை. நாம் செய்கிற தவறு, நாம் செய்கிற அக்கிரமம் 3ஆம் 4ஆம். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க செய்யறத உங்க பிள்ளை செஞ்சா சரியா? நான் செய்கிறது மாதிரியே என்ன மாதிரியே என் பிள்ளை இருந்தா சரியா? இப்ப சொல்லுங்களேன். நான் செய்யறத அப்படியே என் பிள்ளை செஞ்சா ஓகேவா? நீங்க சரி சொல்லுவீங்களா? என்ன மாதிரியே என் பிள்ளை இருந்தா சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். இப்போ நாம் செய்கிற தவறுகளை சரியாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். அப்போ நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காய் நான் இதை செஞ்சது தவறுதான்ப்பா, நாம் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவரிடத்தில் நாம் செய்கிற தவறுகளை நாம் சுட்டி காட்டி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மையும் மன்னிப்பார், அந்த தவறு நம்முடைய பிள்ளைகள் செய்யாதபடியும் பாதுகாத்து கொள்வார். அது அவளுக்காய் நீங்கள் கடைசி வரையும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒருவேளை அப்படி நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம்னா எப்போ வேணா பிசாசு அவர்களை வஞ்சிச்சிருவான். ஆபிரகாம் செய்த தவறை ஈசாக்கு பார்க்கவே இல்லை. ஈசாக்கு செய்த பொய்யை, ஈசாக்கு சொன்ன பொய்யை யாக்கோப்பு பார்க்கல. யாக்கோப்பு சொன்ன பொய்யை அவருடைய 10 குமார்களும் பார்க்கவே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் திருமணமாகாதவங்க இங்கே இருக்கலாம். நான் இப்போ பாவம் செஞ்சு நான் இப்போ செய்கிற இந்த பாவம் நான் கல்யாணமாகி என் குழந்தை அது செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆபிரகாம் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு திருமணம் ஆச்சு, ஆனால் ஈசாக்கு பிறக்கவே கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் அப்படியே செஞ்சான். ஈசாக்குக்கு குழந்தை இருக்கும்போது, ஈசாக்கு குழந்தை இல்லாத போது அவன் தவறு செஞ்சான். அதே போல ஈசாக்குக்கும் திருமணமே ஆகல, சரி யாக்கோப்புக்கு திருமணமே ஆகல, அவனுக்கு எத்தனை குமாரர்களே தெரியாது. ஆனா அவன் செஞ்ச தவறை, அவன் சொன்ன பொய்ய அவன் 10 குமார்களும் சரியா செஞ்சான். ஒருவேளை எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு அதான் அப்பதானே அப்படின்னா நீங்க இப்ப செய்யற தவற கட்டாயம் உங்க பிள்ளை செய்யும். இப்ப ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உபாகம் 5:10 ஒரு வசனம் வாசிக்கலாமா? உபாகம் 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்போ தேவன் இரக்கம் செய்கிறார் அப்படின்னா, அவர் மன்னிக்கிறார் அப்படின்னா, அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அது எத்தனை தலைமுறையா? 1000 தலைமுறை. நம்ம செய்கிற பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டோம், என்னோடு இது கழிஞ்சிடணும், என்னோடு இந்த சாபம் முடிஞ்சிடணும், நான் செய்ய தவறு என் பிள்ளை செஞ்சிடவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அப்பாட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா
உங்களுக்கு பின்னாடி 1000 தலைமுறைக்கு அந்த பாவம் பின்தொடராது. இல்லை அப்படின்னா நீங்க செஞ்சதை கட்டாயம் பின்னாடி உங்கள் பிள்ளைகள் அதற்கான பலனை அனுபவிக்கும் போது தான் அவர்கள் வேதனைப்படுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஆபிரகாம் தன் உயிருக்காக பொய் சொன்னான், ஈசாக்கும் தன்னுடைய உயிருக்காக பொய் சொன்னான், யாக்கோப்பும் தன்னுடைய உயிருக்காக தனக்கு சொத்துக்காக பொய் சொன்னான். ஆனா அவனுடைய 10 குமாரர்களோ அவனுடைய குமாரனையே கொன்றுட்டு தன் சகோதரனையே கொன்று விட்டு என்ன பண்றாங்க? பொய் சொல்றாங்க. நஷ்டம் யாருக்கு தெரியுமா? யாக்கோப்புக்கு தான் நஷ்டம். ஆபிரகாம் இடத்துல இருந்து வந்த அந்த பாவம் அவனுக்கு தான் பிரச்சனையா நிக்குது. ஆபிரகாம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு, அவன் நம்பிக்கை இல்லாம பொய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஈசாக்கும் பொய் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனா யாக்கோப்பும் பொய் சொன்னாரு. ஆனா பிரச்சனை தான் ரொம்ப நேசிச்ச தன்னுடைய குமாரனே இழந்து நிற்க வேண்டிய நிலை இந்த யாக்கோப்புக்கு நேரிட்டது. அப்போ நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தருக்கு அறிக்கையிட்டோம் அப்படின்னா அவர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவர். நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இது ஈஸிதான், இது என்ன ஆயிடுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் அதை செய்யும். அதனாலே நம்முடைய மனது கட்டாயம் பாதிக்கப்படும் என்பதை மறந்துடாதீங்க. யாக்கோப்பு பொய் சொல்லியிருக்கும் போது அதாவது யோசேப்பு அவர்கள் எகிப்து கொண்டு போனதுக்கப்புறம் அந்த அங்கேயே கொண்டு காமிச்சு இவங்களாம் சொல்லும் போது யாக்கோப்பு நம்பிட்டான். ஆனால் காலம் வரும் பொழுது யோசேப்பு எகிப்திலே அரசனாக இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போகும் பொழுது யாக்கோப்பு என்ன நினச்சிருப்பான்? நான் அன்னைக்கு பொய் சொன்னேன், நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் பொய் சொன்னேன், என் பிள்ளைக எங்கிட்டயே என்ன பண்ணுது? பொய் சொல்லி என்னை இத்தனை நாட்களாக சஞ்சலத்தோடையே வாழ வச்சிருச்சு. நீங்கள் அந்த ஆதியாகமம் 37 வாசித்தோன்னா அவனை தேற்றுவார் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கானா. 37 வாசித்தோம் அப்படின்னா 37 எடுத்துக்கோங்களேன். 34 வாசிச்சோன்னா தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அருளை இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான். எது வரைக்கும்னா அவனுக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு. திரும்ப இந்த யாக்கோப்பினுடைய இந்த யாக்கோப்பு இருக்கிற தேசத்தில் பஞ்சம் வரும்பொழுது எகிப்துக்கு போய் தானியங்கள் வாங்கி கொண்டு வரும்போது அங்கே யோசேப்பு மந்திரியாக இருக்கார். அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, உங்கள் இளைய குமாரனி ஒருவர் இருக்கார், அவரையும் கொண்டு வாங்க. அப்படிங்கும் போதும் அப்போ வரைக்கும் வசனம் சொல்லுது, அது வரைக்கும் என்னுடைய யோசேப்பை நீங்கள் கொண்டுட்டீங்க, இவனையும் நீங்கள் போய் கொன்று அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு அது வரைக்கும் யாக்கோப்பினுடைய மனதை அது பாதிச்சுது. தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு பின்பாக யாக்கோப்பு என்ன பண்ணுறாருன்னா தான் செய்த அந்த பாவங்களுக்காக அவர் நிச்சயமாக வருந்திருக்கலாம். யோசேப்பு யார் என்று தெரிஞ்சதுக்கப்புறம், யோசேப்பு இன்னும் உயிரோடு தானா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நான் செஞ்ச தப்பு தான் என் பிள்ளைகளை பாதிச்சிருச்சு, நான் சின்ன வயசில் சொன்ன பொய் தான் என் பிள்ளைகளை செஞ்சுருக்காங்கன்னு நினச்சி ஒருவேளை யோசேப்பு யாக்கோப்பு மனம் வருந்தி இருக்கலாம். அதனால் அந்த தப்பு அதுக்கு பின்பாக செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நம்மிடத்தில் எதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களோ, எதை செய்யும்படி நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதை கட்டாயம் அவர்கள் செய்வார்கள். நீங்கள் என்ன தான் அவர்களுக்கு இதை பண்ணுப்பா, இதை செய்யப்பா, அப்போ தான் நீ மேன்மையடைவன் என்ன அவர்களுக்கு சொன்னாலும் நாம் செய்கிறதின்படியே தான் பிள்ளைகள் செய்வார்களே தவிர வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இதை எச்சரிக்கிறார். நாம் செய்கிறத பிள்ளைகள் செய்யக்கூடாது அப்படின்னா இன்றைக்கே ஆண்டவரிடத்தில், அப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் செய்கிறது நான் தவறு செஞ்சுட்டு தான், நான் மனுஷன்தான், நான் பாவம் செஞ்சுட்டு இருந்தால் தான், நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யலை தான், சண்டை போட்டுட்டு தான், ஏமாற்றிட்டு தான், என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் உண்மையானவனா இல்லை தான், பொய் பேசிட்டு தான் அப்படின்னு நாம் செய்கிற தவறுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்பாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் நாம் உண்மையானவைகளை
அவர்கள் கண்கள் பார்க்க செய்தோம் என்றால் ஒருவேளை நாம் செய்கிற தப்பிதங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்யாமல் போவார்கள். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாக நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கட்டாயம் அவர்களுக்கு தேவை வரும்போது உங்களுக்கு முன்பாக கட்டாயம் போய் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்லும் போது பிள்ளைகள் மனசு பாதிக்கப்படும், அப்ப அவர்கள் சொல்லும் போது உங்கள் மனது பாதிக்கப்படும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார், நாம் செய்கிற தவறு பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னா ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கட்டாயம் அவர் நம்மை எல்லா அக்கிரமங்களுக்கும் விலக்கி நம்மளை காப்பாற்றுவார். என்னாகும் 14-17 வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகும் 14-17 சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லியிருக்கிறபடியே. அப்போ நாம் செய்கிற தப்பிதங்களை ஆண்டவர் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம். நாம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் உபாகம் 5:10 வாசிக்கிறதுபடியே 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்ய நம் பரம தகப்பன் வல்லவர். உபாகம் 5:10 சொல்லுகிறது, கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்போ கடவுள் நமக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கே இடத்துல ஒப்பு கொடுத்தாப்பா இதோட போதும்ப்பா, இதோட போதும். ஒருவேளை நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கலாம், முடிக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் எதிர்காலம் என்ன வேணா இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த தவறு உங்கள் பிள்ளையை செய்யக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் செய்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக தோன்றலாம், ஆனால் உங்கள் பிள்ளை செய்யும்போது அது உங்களை பாதிச்சிடும், நிச்சயம் பாதிக்கும். அப்போதானே உங்களுக்கு உணர்வு வரும், அப்போதானே உங்களுக்கு நான் செஞ்ச தவறுன்னு யோசிக்க தோணும். இன்றைக்கு நீங்கள் செய்யும் போது உங்கள் சந்தோஷத்துக்காக செஞ்சிட்டீங்க, சரிதான். எப்போ ஆண்டவர் உங்களுக்கு தவறுன்னு உணர்த்துவார்னா உங்கள் பிள்ளை செய்யும் பொழுதுதான், நான் தவறு பண்ணிட்டேங்க, நான் செஞ்சது தவறுங்க, அதனால தான் என் பிள்ளை செஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறத உணர்த்துவார். அப்போது இன்றைக்கே நீங்கள் எது செஞ்சிருந்தாலும் ஆண்டவரிடத்துல நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவார். யாக்கோப்பு ஒருவனாய் போய் சொன்னான், ஆனால் யாக்கோப்பின் சகர்கள் 10 பேர் போய் சொன்னாங்க. ஒருத்தன் தான் போய் சொன்னான் தன்னுடைய தகப்பனிடத்துல. ஆனால் யாக்கோப்புக்கு பாருங்களேன் 10 பேரும் போய் சொல்லிட்டாங்க. ஒருத்தன் கூட உண்மை சொல்ல வந்து அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல 10 பேரும் போய் தான் சொன்னாங்க. அப்போ அது யாக்கோப்பை எவ்வளவாய் பாதிச்சிருக்குன்னு யோசிங்களேன், எத்தனை காலம் அழுந்திருக்கான்னு யோசிங்களேன். அப்போ நாம் செய்கிற தவறு நம்ம பிள்ளைகளை பாதிக்க கூடாது அப்படின்னா ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் 5:19 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யோவான் 5:19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். குமாரன் செய்கிறதை பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி, நீங்க செய்கிறது எதுவோ அதையே அன்றி உங்கள் பிள்ளை தாமாய் செய்யாது. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே அன்றி உங்கள் மனசு மேலே இருதயத்து மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நான் எதை செய்கிறேனோ. தூங்கியிருந்தால் அவங்கள பக்கத்தில் எழுப்பிடுங்க, இந்த வார்த்தையவா சொல்லட்டும். இதயத்து மேலே கையை வச்சு சொல்லுங்களேன், நான் எதை செய்கிறேனோ அதையே அன்றி என் குமாரனும் தாமாய் செய்ய மாட்டான். இது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா?
நான் செய்யறதை அப்படியே செஞ்சதுன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் செய்யறதை அப்படியே செஞ்சதுன்னா உங்கள் பிள்ளைகளுடைய முடிவு என்ன? உங்களை ஆண்டவர் காப்பாற்றிட்டார் இன்னைக்கு, சரியா? உங்களை ஆண்டவர் காப்பாற்றி எங்கேயோ ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு உங்கள் மேலே இருக்கிற கிருபையோ இல்லை உங்களுக்காக ஜெபித்த ஜெபமோ உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. நீங்கள் செய்கிற, உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுக்காய் யார் அவளுக்காய் ஜெபிப்பார்? யார் அவர்களுக்காய் மனம் திரும்பும்படி அவளுக்காய் ஜெபிப்பார்? சொல்லுங்களேன், யோசிங்களேன். இன்றைக்கு உங்கள் மேலே ஆண்டவர் கிருபை வச்சதுனால, ஏதோ உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுனால நீங்கள் செய்த தவறும் பாவங்கள்லாம் மன்னிச்சு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அதை தவற செய்யும் பொழுது அவர்களை திருத்துவதற்கு யார் வந்து நிற்பார்கள்? யார் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவார்கள்? பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ, தகப்பன்மார்களாகிய தாயார்களாகிய நீங்கள் செய்கிறதை உங்கள் பிள்ளைகள் காண்கிறது எதுவோ, அதுவே அஞ்சி வேறொன்றியும் தாமாய் செய்யாது. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் யாரையும் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று நான் உங்களை யாரிடத்தில் நான் சொல்லலை. உங்களுக்கு தெரியும் நான் செய்கிறது சரியா தவறா. நான் செய்கிறதின்படியே என் பிள்ளை செய்தால் அவன் வாழ்வு நல்லா இருக்குமா? அவன் நல்லா இருப்பானா? ஒரு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஒரு அறிஞர் இப்படி சொன்னாராம், உலகத்துக்கு வேணால் இது ஈஸியாக இருக்கலாம். அதாவது குழந்தை பொய் சொன்னால் அது பாவம், வயசானவங்க பொய் சொன்னால் அது தப்பு அப்படிங்கிறாங்க. வக்கீல் பொய் சொன்னால் அது அவர்கள் செய்கிற தொழில் அப்படிங்கிறாங்க. அரசியல்வாதிகள் பொய் சொன்னால் அது அவருடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறாங்க. ஒரு கம்பெனி மேனேஜர் பொய் சொன்னால் அதனுடைய மேனேஜ்மெண்ட் டூல், அதாவது அவர்களுக்கு மேலாண்மை கருவி அப்படிங்கிறாங்க. அதாவது வேலை பார்க்குறவர்கள் பொய் சொன்னால் சாக்கு போக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு பிரம்மச்சாரி பொய் சொன்னால் அது ஒரு சாதனை அப்படிங்கிறாங்க. ஆனால் திருமணமானவர்கள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அது உயிர் வாழ தேவையான கருவி அப்படிங்கிறாங்க. ஏன்னா பொய் சொல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி உலகம் என்ன சொல்லுது? பொய் சொன்னாதான் வாழ்க்கை ஓடுன்னு தவறானதை உலகம் என்ன பண்ணுது? விதைச்சு தவறானதை உலகம் என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கு போதித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கடைசியாக சொன்னது போல திருமணமானவர்களுக்கோ அப்படின்னா திருமணமானவங்க போய் சொல்கிறாங்கன்னா அது உயிர் வாழ தேவையான கருவி அப்படின்னு நாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு அதை சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் யாபரகம் வச்சு யோசிச்சு பாருங்களேன். அவன் செய்த தவறு எவ்வளோ தலைமுறைகளை பாதிச்சிருச்சு. கண்களை மூடுவோம், அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் யாரையும் நாம் குற்றப்படுத்த முடியாது, யாரையும் நாம் குறை சொல்ல முடியாது. நாம் செய்கிறதை நம்முடைய பிள்ளைகள் செய்தால் நிலை என்ன என்று யோசித்து பார்த்து இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் செய்கிறத நான் உமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை நான் செஞ்சிட்டேன்ப்பா. நான் உமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை நான் செஞ்சிட்டேன்ப்பா. அதை என் பிள்ளை செஞ்சதுன்னா அது நிச்சயம் அது பெரிய பாதிப்பை கொண்டு வந்துடும்ப்பா. அது நிச்சயம் வாழ்வை அழிச்சிடலாம்ப்பா. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஆண்டவரும் சற்று நேரம் நீங்கள் பேசுங்க. அவன் உங்கள் மனதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்கிற தவற அப்படியே உங்கள் பிள்ளை செஞ்சதுன்னா நிலை என்ன? உங்களுக்காக இன்றைக்கி உபவாசம் எடுக்க, உங்களுக்காக ஜெபிக்க யாரோ ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஆனால் உங்கள் பிள்ளைக்காக அவர்கள் வழி தடுமாறக்கூடாதபடி அவர்களுக்காக ஜெபிக்க யார் உண்டு? யோசிங்களேன். சற்று நேரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கே நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்ய இயேசு வல்லவர். இல்லை அப்படின்னோ வாசித்த வேதவசனத்தின்படியே பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா நம்முடைய தகப்பன். நீங்கள் செய்கிற உங்கள் தவறுகளை உங்கள் பிள்ளைகள் செய்யும் பொழுது அது உங்களை பாதிக்கும். உங்கள் பேர பிள்ளைகள் உங்களுடைய கொள்ளு பேர்கள் செய்யும் பொழுது அது உங்களை பாதிக்கும் என்பதை கட்டாயம் இன்றைக்கு நீங்கள் மறந்துடாதீங்க.
ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிக்கணும்ப்பா, ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிக்கணும்ப்பா, அப்பா நான் செய்கிற தவறுகளை கர்த்தர் நீங்கள் மன்னிக்கணும்ப்பா, என் மேல் நீங்கள் கிருபையாக இருக்கணும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க, என் மேல் நீங்கள் கிருபையாக இருங்கப்பா, என் மேலே கிருபையாக இருங்கப்பா, என் மேல் இரக்கமாக இருங்கப்பா. இந்த தவறை இது என்னோட முடியட்டும், இந்த சாபம் என்னோட முடியட்டும், இந்த பாவம் என்னோடு முடியட்டும். என் பிள்ளை இதை செய்து விடக்கூடாது, என் பிள்ளை இதை செய்து விடக்கூடாது, என் சந்ததி இதை செய்து விடக்கூடாது. ஆண்டவரே என் கைகளாலே, என் கால்களாலே, என் எண்ணங்களினாலே, எங்கள் சிந்தனைகளினாலே, எங்கள் கண்களினாலே நாங்கள் செய்த தவறை என் பிள்ளை ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமே நீங்கள் சொல்லும்படி ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையா, இல்லை பிரச்சனையா, இல்லை பிடிவாதம் ரொம்ப பிடிக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய சொந்த நீங்கள் செய்கிற சண்டைகள் உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்களா, அவர்களுக்குள்ள இந்த சின்ன வயசுலேயே தவறானதை நீங்கள் விதைக்கிறீங்க, அவர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள், அதனால் அவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் உங்களை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் செய்த தப்பிதங்களை அவர்கள் செய்யாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தவறை நான் செஞ்சிடக்கூடாதப்பா, இனி என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இனி என் பிள்ளைக்கு உண்டாக நாங்கள் யோக்கியமானதை செய்யணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் ஏமாற்றக்கூடாது, என் பிள்ளைக்கு உண்டாக நான் யோக்கியமானதை நான் செய்யணும் அப்பா. நாங்கள் சண்டை போட்டுவிடக்கூடாது, எங்கள் பிள்ளைக்கு உண்டாக நாங்கள் அப்பா யோக்கியமானபடி நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார், உங்களை கர்த்தர் சுத்தமாக்குகிறார். ஆமென். உங்களை நல்ல தகப்பனாய், நல்ல தாயாராய் உங்களை மாற்றுகிறார். ஆமென். என் தகப்பனை போல என்று சொல்லக்கூடிய, என் உண்மையுள்ள தகப்பனை போல, என் உண்மையுள்ள தாயாரை போல என்று சொல்லக்கூடிய நல்ல தந்தையாய், நல்ல ரோல் மாடல் உள்ள தந்தையாய் உங்களை இயேசு இன்றைக்கு மாற்றுகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் உங்களை சரண்டர் பண்ணீங்கன்னா, இன்றைக்கு நல்ல தகப்பனாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கொள்ளு பேரனுக்கு, உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல தகப்பனாய், நல்ல தந்தையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனாய் கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். என் அப்பாவை போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்று உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மூலம் சொல்ல வைப்பார். ஆமென். நீங்கள் அப்படி இன்றைக்கு உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் அதன்படி ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல தாயாராய் உங்களை வாழ வைப்பார். உங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். இன்றைக்கு நீங்கள் அப்பாவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் தெய்வம் உங்களை வாழ வைக்க அவர் வல்லவர். ஆமென். நீங்கள் செய்த தப்பிதங்கள் இன்றோடு முடியட்டும். சொல்லுங்க, அப்பா நான் செய்த தவறு என்னோடு முடியட்டாண்டவரே, என் பிள்ளை செய்யக்கூடாத ஆண்டவரே, இந்த அக்கிரமம் இந்த பாவம் என்னோடு முடியட்டாண்டவரே, இந்த சாபம் என்னோடு முடியட்டாண்டவரே, இந்த சண்டை, இந்த பிரச்சனைகள், இந்த பொய், இந்த வியாதி, இந்த எல்லா அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னோடு முடியட்டாண்டவரே, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டாண்டவரே. உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள். இயேசு அதை பார்க்கிறார். என் சந்ததி, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அது தேவனுக்கு பிரியமான சந்ததியாய் வாழட்டும். அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழட்டும் ஆண்டவரே. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்ய நீர் வல்லவர் அல்லவா? என் தலைமுறைக்கு, என் சந்ததிக்கு நீர் இரக்கம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறார். அவர். நன்றி தகப்பனே, நீர் இரக்கம் செஞ்சிருங்கப்பா. எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிறீங்க நல்ல தகப்பனே. இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆபிரகாம் செய்த தவறு ஈசாக்கை பாதித்தது, ஈசாக்கு செய்த தவறு யாக்கோப்பை பாதித்தது, யாக்கோப்பு செய்த தவறு அவன் 10 குமாரர்களையும் பாதித்தது ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேத வசனம் எவ்வளவு உண்மை என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த தவறுகளை நாங்கள் செய்யாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்ப்பா. நான் செய்கிற பாவங்கள், என் சபை செய்கிற பாவங்களை இன்றோடு முடியட்டாண்டவரே. என் சந்ததியினரை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தலைமுறையை தொடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சந்ததியின் ஆசீர்வாதமான சந்ததியினராய், உமக்கு பயப்படுகிற சந்ததியினராய், பாவத்துக்கு விலகி வாழ்கிற சந்ததியினராய்
நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையோடு உடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வார்த்தையோடு பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எதை அவர்கள் விட வேண்டுமோ, எதை அவர்கள் சரி செய்ய வேண்டுமோ, எதை அவர்கள் சமாதானம் செய்ய வேண்டுமோ, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் அதை செய்து காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் சமாதானமாய் வாழுகிறதை, சந்தோஷமாய் வாழுகிறதை அப்பா அவருடைய பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. என் தாய் தகப்பனை போல ஒரு நல்ல குடும்பமாய் நான் வாழ வேண்டும் என்கிற நல்ல அப்பா ரோல் மாடலாய் இன்றைக்கு இருக்கிற எங்கள் தகப்பனாரும் தாயாரும் வாழ்ந்து காண்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் நீர் கட்டளையிடுங்கப்பா. தவறான ரோல் மாடலாக இல்லை. என் தகப்பனாரை போய் நான் வாழவே கூடாது, என் தாயாரை போலாம் இருந்து விடவே கூடாது என்ற தவறான ரோல் மாடலாய் எங்கள் பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. நல்ல ரோல் மாடலாய் என் தகப்பனை போல சத்தியத்தில் நடக்கிற, என் தாயாரை போல சத்தியத்தில் நடக்கிற நல்ல தந்தையாய் நல்ல தாயாராய் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்துவீராக. இன்றைக்கு இந்த வார்த்தையோடு நீர் உடைய பிள்ளைகளோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் வருவார்.